வணக்கம். நான் உங்க அடக்கேந்தர். பாருங்க, ஒரு இந்த பையன் வந்து ஒரு வழக்கறிஞர். சரிங்களா? விஜயகாந்த் முதல் விஜய் வரை முஸ்லீம தீவிரவாதின்னு சொல்லி போட்டுறாங்க. அதாவது அவங்கள அந்த மாதிரி நடத்தி படத்துல நடிக்கிறாங்க. விஜயகாந்த், கமல், விஜய் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுக என்னைக்கும் முஸ்லிம்க்கு தான் சப்போர்ட்னு சொல்லி இவர் பேசுறாரு. திமுகவின் நல்ல கை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு மண்ணா இருக்கிற நண்பனா இருக்கிற கிறிஸ்துவர், இஸ்லாமியர், இந்துஸ வேற்றுமைப்படுத்தோட ஜாதி கலவரத்தி, மத கலவரத்தின்றது மூணே பேர் தான். யாரு? நாடகட்சி தலைவர், நாடகட்சி துணை தலைவர், தொழில் திருமாவளவன், ரவுடி. என்ன எக்காரத்தை கொண்டு இவனுங்களாம் நம்பி ஓட்டு போட்டோம்னா இந்திய வரைபடத்துல தமிழ்நாடு காண போயிடும். எழுதி வச்சுக்கோங்க. நம்பிக்கையாருங்க. நீங்க ஓட்டு போட்டு திமுக காரனுக்கு திமுக காரன்டா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டீங்கன்னா எக்காரந்த கொண்டும் இந்திய வரைபடத்துல தமிழ்நாடு காணா போறது உறுதி. ஏன் எந்த உறுதியில சொல்றேன்னா, பாருங்க, தமிழ்நாடு அரசு பேருந்துல தமிழ்நாடு தூக்கிட்டாங்க. இவங்களுக்கு தமிழ்நாடு இந்திய வரைபடத்தை தூக்குறதுக்கு எவ்வளவு போது? ரொம்ப சுலபம். இவங்க பேர்ல பட்டாரி வாங்கிறது ரொம்ப சுலபங்க. என்ன இவங்களுக்கு அந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கணும், இல்ல நீதிபதி மேலே நடவடிக்கை. ரொம்ப கேவலமான ஆட்சி. இவங்க எப்படி பண்றாங்களோ அப்படி அப்படி நீதிபதிகள் பண்ணுவாங்க. சரிங்களா? நியாயமா பண்றாங்க. இவங்க மாதிரி ஏட்டிக்கு குட்டியா விவாதம் பண்றது இல்ல. பாருங்க, எப்படி பண்ணாங்களோ நீதிபதி உயர் நீதிமன்றத்துல நம்ம திருப்பரங்குன்ற மலை மேல சந்தன கூட ஏத்துங்க, யாரோட மதத்தின நிறுத்தல. அதே மாதிரி அந்த தீபத்துக்கு நான் குறுக்கிடல, அதுக்கு அப்பீல் போயிருக்காங்க, விட்டுருங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, திருப்பரங்குன்ற மலை மேல மாமிச உணவுகள் எடுத்துட்டு போக கூடாது, அங்க உட்காந்து சாப்பிடக்கூடாது, அங்க பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க போச்சுங்க? தமிழக அரசு தமிழ்நாடுன்றது இந்திய வரைபடையில காணா போறதுக்கு ஒரே காணா போச்சுன்னா காணா போகும். 2026 போர் சகாப்தம் முடிச்சிருங்க. திமுக எக்காரத்தை கொண்டு ஓட்டு போட்டீங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு ஓட்டு வந்தாங்கன்னா இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு காணா போறது உறுதி. எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்ப சொல்ல, எழுதி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வர அன்னைக்கு தெரியும். அன்னைக்கே கூட காணா போடாத போயிடும். என்ன எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எலெக்ஷன் ஜெயிச்ச அன்னைக்கு தான் நம்ம அம்மாவத்துல இருந்து ஜெயலலிதா போட்டோ தூக்கி போட்டவங்க. இப்ப எம்ஜிஆர் போட்டோ தூக்கி போட்டிருக்காங்க. இவங்களுக்காக என்ன மக்களை தூக்கி போடுவாங்க. ரொம்ப ஈஸிங்க. சர்வசாதாரண நாய்சேகர் அவன் கேட்டவர் பேசுறான். அழகேசேகர் பேரு, அவன் அழகேசேகரா. கோயிலை பத்தி தெரிஞ்சுனா போடுங்க. இஸ்லாமியரோ கிறிஸ்டியனோ, நான் மதத்தை பத்தி தெரியல. கோயில் பத்தி மதத்தை பத்தி தெரிஞ்சவனை போடுங்க. எல்லா மதம் தெரிஞ்சவனை பத்தி போடுங்க. உங்களுக்கு அறிவு இல்ல, இது கொடுத்துருக்க மந்திரி பதவி, அவனை உதைக்கணும். போயிடாத பக்கத்து மாநிலத்துக்கு. உருவம் போய் எரிக்கிறாங்க, நேர்ல போன ஒன்னே எரிக்கிறாங்க. என்ன நீ போட்டோ பார்க்கலையா? நீ அங்க இருந்து ஒரு கோயிலும் இல்ல, ஆனா நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க மக்களுக்கு இங்க உறுதியே இல்லை, அவங்க வாழ்க்கைக்கு உறுதி இல்லைன்னு சொல்லிட்டு ஓன் உருவப்படத்தை வெளி ஸ்டேட்ல வைக்கிறாங்க. தயவுசெய்து சொல்றேன், நீ வந்து ஓட்டு கேட்கறதுக்கு ஒண்ணு புடுங்க போக முடியாதுன்னு கூட்டணி கட்சி ரவுடி பேர் சொன்னாங்க. அது மாதிரி இப்ப செல்வ பெருந்தகை போனாங்க. நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டா ஓடிப்பிட்டான் செல்வ பெருந்தகை. நெக்ஸ்ட் சங்க தமிழ் செல்வனா, எந்த சங்க தமிழ் செல்வம் தெரியல. சரிங்களா? என்ன அவனை ஓட காட்டிருக்கான். கோவத்தில் திட்டான், அடிக்கிறான். ஏன்னா ஓட்டு கேட்க கும்பிட்டு காலைல ஏன்டா ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் இது பண்றீங்க? இதே பாருங்க, இந்த வீடியோஸ்ல எங்கேயும் போகாது. ஓட்டு கேட்டு ஒருத்தனா ஜெயிக்கிற எவனாவது நன்றி தெரிவிக்க வரணும்னு பாருங்க. கேட்டா அவன் ஜெயிக்கல இவன் ஜெயிக்கலன்னு. இந்த வாட்டி குளத்தூர் தொகுதி, சேப்பாக்கம் தொகுதி, நம்ம தொழில் திருவோம் டெபாசிட் இறக்குறது உறுதி. அதே மாதிரி நாய்சேகர், சங்க தமிழ் செல்வனா, அவனும் டெபாசிட் இறக்குறது உறுதி. இன்னும் லிஸ்ட் கூடிட்டே போகும். அப்புறம் பொய்மகேஷ், என்ன அப்புறம் நம்ம செந்தில் பாலாஜி இவங்க எல்லாம் டெபாசிட் இறக்குறது உறுதி. எழுதி வச்சுக்கோங்க. நீ வந்து கடைசி நேரத்துல கொடுத்துட்டேன்னா வெறும் பச்சரிசி, வெள்ளம், ஒரு 2 கிலோ வெள்ளம், அதுக்கு உருகி போன வெள்ளம், ஒரே ஒரு முழு கரும்பு இல்லாம துண்டு கரும்பு கொடுத்தியா? என்ன ஜெயலலிதாமையார் கொடுத்த ஒரு அடி கரும்பு கொடுத்தாலும் பக்கா இருந்துச்சு. அவங்க எடப்பாடி 2005 கொடுக்கும்போது 10வது இன்னும் 2005 கொடுங்கன்னு துணை நாடக துணை தலைவர் யாரு? நம்ம உதயநிதி. துணை சிஎம் சொல்ல, என்ன டெபுட்டி சிஎம் சொல்ல, நாடக கட்சியோட துணை சிஎம்
துணை தலைவர் யாரு, நம்ம துணைசிங் எப்பேற்பட்ட ஆளு, எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி இருந்தாரு, உதவி சமூக சேவை தான் பண்ணணும்னு உட்கார்ந்துருக்காரு. அவரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு வாய் தகுமா? நல்லா தகுதியில் அவரை பத்தி பேசுறது. எப்பேற்பட்ட ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுவேன், எனக்கு தெரியல எந்த ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு சரிங்களா. அந்த தற்கொலைகளா இருக்கானுங்களே இது சினிமா துறையில அவர் ஆசைப்படலாமா ஆசைப்படாம உட்கார செய்யுங்க. கேட்டா திடீர்னு எவனாவது ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி செல்வ பெருந்தகை நம்ம சங்க தமிழ் செல்வன் இவங்களை திட்டி வழிமறிச்சு அனுப்பிச்சாங்க. இனிமேல் வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. நான் மிரட்டல, மக்கள் அந்த அளவுக்கு கோச்சு போயிருக்காங்க சரிங்களா. நாய் சக்கர் கெட்டவார் திட்டா, ஏன்னா ஓட்டு கேட்டு இதே மாதிரி கெட்டவார் திட்டிட்டு வாரா, என்ன ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன், நீ வா கெட்டவார திட்டிட்டு, நீ சும்மா வாரா பரவாயில்ல. கெட்டவார் திட்டல இப்ப பிரபலம் ஆயிட்டு இருக்கு. கெட்டவார் திட்டல நீ எல்லாம் ஆம்பளாடா. நான் சொல்றேன், நீ மந்திரி போஸ்ட் இருக்கிறதுனாலதான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன். பில்லு இருந்தா நீ கூட்டத்தை கூட்டிட்டு வா, இல்ல பட்டாளையே கூட்டிட்டு வா. என்ன ஓட்டு கேட்க நீ தனியெல்லாம் வர மாட்டேன், துப்பு கேட்டவ என்ன. நான் என்ன சொல்றேன், அராஜகம் போதும், சகாப்தம் போதும். 2026 லட்சம் மெதப்பில் இருக்காது, தமிழ்நாடு மெதப்பில் இருக்க விட்டீங்க. கேட்டா மழையில எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சா, 4000 கோடி செலவு 4 பம்பு செட்டு துப்புல உங்களுக்குலாம். நீங்க பொங்கல் பரிசு இன்னும் அழிக்க போறீங்க. எப்ப அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அறிவிப்பீங்களா, நீங்க இருக்க மாட்டீங்க. அது ஒரு விஷயம் என்ன. இதுக்கு மேல போட்டீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு செய்தி போட்டு நீங்க ஆட்சி உட்கார வச்சீங்கன்னா, இந்திய வரைபடத்துல இருந்து அத்திப்பட்டி காணா பணம் மாதிரி சிட்டிசன் படத்துல வரைபடத்துல அதே மாதிரி தமிழ்நாடு இந்திய வரைபடத்துல காணா போகும். திமுக அராஜகத்தின் உச்சம் சரிங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.